Hey there. Subscribe to my channel. And also press this bell icon, so you never miss any new updates cause whenever we upload new video. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதாவது ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்றாங்க எப்படி அப்படினா எனக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, லிங்க் எரர் ஆகுது அப்படினு சொல்லி. ஸோ நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலையும் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது லிங்க்கில் போய்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து யூடியூப்பில் நம்ம சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போட்டிருந்தால் நம்மளோட சேனல் டெம்ப்ளேட், அதாவது இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற லிங்க் வந்து நான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு லிங்க் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே அது டவுன்லோட் பேஜுக்கு போகுது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து குட்டி பாப்பப் விண்டோ வருது, டினை ஆர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினை கொடுக்குறேன். டினை கொடுத்தோடனே எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் போகுது. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட் இருக்குது. அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட், அதுபோல் வந்து யுவர் லிங்க் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து ஓடுது. அது ஓடிக்கிட்டு இருக்கக்குள்ளே குட்டி பாப்பப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ஸ் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதை கேன்சல் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கெட் லிங்க் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து எந்த இதுவும் இல்லாமல் டவுன்லோட் லிங்க் போய்டுது. இதே போல் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறதுனால தான் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ லிங்க் கொடுக்காம உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்லேயே வந்து உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட்டை எப்படி எடிட் பண்ணுறது, இதை எப்படி Aveeplayerல லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியும். நீங்கள் வெறும் டெம்ப்ளேட் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா, வீடியோ பார்க்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ அதனால் கடைசி வரையும் பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் இதே மெத்தடில். ஓகே, இப்போ வந்து நம்ம டெம்ப்ளேட் லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை தான் இப்போது நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட்டு, அதாவது கம்போசிஷனுக்கு மேலே இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போயிட்டு விசிபிள் அப்படின்ற ஆப்ஷனில் குட்டி பாட்ஸ் இருக்கும், அதில் டிக் பண்ணி விடுங்க. டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் ஆகிடும். அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் தான் நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்னு குட்டி பாக்ஸ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போகும். போயிட்டு நீங்கள் வைக்க போகிற அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வச்சுருக்கிற இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜும் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான்
ஆட் ஆகும். உங்களுக்கு கலரில் தான் வேணும், எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லாம் வேணாம் அப்படின்றவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணால் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட் வந்து 0ல் கொண்டு போய் வச்சுருவேன். அதை 1000 கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கலர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கலர்ஃபுல் இமேஜாக மாறிடுச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த இமேஜ். ஓகே, இதே போல் உங்களுக்கு வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். நீங்கள் இந்த செட்டிங் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மிரர் எஃபெக்ட் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இமேஜ்ன்ற ஆப்ஷன் பண்ணிங்கன்னா கஸ்டம் இமேஜ் வரும். அதில் பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு எப்படி ஓனாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். 2 ஆப்பில் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது பிக்சார்ட் பிக்செல்லாப் ரெண்டுத்துலேயுமே எப்படி பிஎன்ஜி டெக்ஸ்ட் ரெடி பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிகல் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டிகளை போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுற இந்த பட்டர்ஃப்ளை பார்ட்டிகல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வேறு பார்ட்டிகல் செட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை கிஃப்ட் இமேஜ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 2ல் ஒரே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரலில் போய்ட்டு விசிபிள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை அந்த கிஃப்ட் இமேஜ் வந்து எனேபிள் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு கிஃப்ட் இமேஜ் எனேபிள் ஆகலை அப்படின்னா டெம்ப்ளேட்டை வந்து ரீலோட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். நான் இது வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லோகோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்டில். தனியாக இன்ஸ்டாகிராம்லேயே வந்து கேட்டிருந்தார் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய சேனல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் லோகோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லோகோக்கான இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இமேஜ் தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் பிஎன்ஜி வந்து நீங்கள் கூகுள் க்ரோமில் இல்லை யூசி ப்ரௌசர் எதில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்துடும். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதில் ஸ்டார்டிங்லேயே டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் நேம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பேஜ் நேம் இல்லை இன்ஸ்டா நேம் இல்லை உங்களோட பேரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ண டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஸோ அது சென்டரில் இருக்குது. நீங்கள் பொசிஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு. ஸோ நான் டெம்ப்ளேட்டில் சென்டராக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணணும், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பென்சில் ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரீன் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நிறைய சைஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1080p அந்த சைஸ் தான் இந்த டெம்ப்ளேட்டுக்கான ஒரு கரெக்டான சைஸு. ஸோ அதில் நீங்கள் 4 சைஸில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஹை குவாலிட்டி.
அதுக்கு லாஸ்ட்டாக இருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி. நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் சாம்பிளுக்கு ஒரு 6 செகண்ட் இல்லை 5 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டைமிங் வந்து செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். இந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாவிலையும் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.